ஒரு ஊர்ல ராமு என்ற ஒரு சோம்பேறி முட்டாள் வாழ்ந்து வந்தான். அவன் எந்த வேலைக்கும் செல்ல மாட்டான். யாராவது உணவு கொடுத்தால் வாங்கி சாப்பிடுவான். ஒரு நாள் அவன் வெளியூர் செல்வதற்காக காட்டு வழியாக நடந்து சென்றான். களைப்பாக இருந்ததால் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து இளைப்பாறினான். அந்த மரம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சம் என்பது அவனுக்கு தெரியாது. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. அறுசுவை உணவு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த நொடியே அவன் முன் அறுசுவை உணவு வந்தது. அந்த உணவை நன்கு சாப்பிட்டான். பின்பு நன்றாக தூக்கம் வந்தது. இப்போது ஒரு கட்டில் மெத்தை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்தான். அடுத்த நொடியே கட்டிலும் மெத்தையும் வந்தது. நன்றாக கண்ணயர்ந்து தூங்கிவிட்டான். சற்று நேரத்தில் கண் விழித்தவன், நாம் நினைப்பதெல்லாம் கிடைக்கிறதே. இந்த மரத்தில் பேய் ஏதாவது இருக்குமோ? அது நம்மை அடித்துத் தின்றுவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்தான். அடுத்த நடையை மரத்திலிருந்து பேய் அவனை அடித்துக் கொன்றது. எனவே நம் எண்ணம் போல்தான் செயலும் இருக்கும். நல்லவற்றை நினைப்போம், நல்லதே நடக்கும்.